போடுறா வண்டிய அமுக்குடா ஆவன. ஐயோ கைப்புள்ள அருவாளோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதி தான். புரட்சி தளபதி தான். போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே இவன் குழப்பற என்ன விக்கிறோம்னே தெரியல. நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய போர்ப்படை தளபதி போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் இதோ வருகிறார். நாய் நக்கன மூஞ்ச காட்டுறதுக்கு என்ன பில்டப் கொடுக்குது பத்தியா? இந்த மூஞ்ச நீ காட்டாமல இருக்கலாம். சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்னையா அது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடு? என் பேர் தினேஷ்குமார். நான் வடசென்னையிலிருந்து வரேன். ராயபுரம் மாவட்டம். ராயபுரமா? ஆமா ராயபுரம் மாவட்டம். அட அறப்போத நாயே. மியா மியான்னு கத்துனா பூனை, தண்ணி ஊத்தி வச்சா பானை, நீ தானே என் மனச கொள்ளையடிச்ச யானை. சூப்பர்ப்பா, இத சூப்பர்னு சொல்றோம் ஒரு கேன. தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். கீழே இறங்குப்பா. बेटी आप नीचे आओ बेटा. बेटा नीचे आओ. बेटा नीचे आओ. ये वैसे भी ये तार की स्थिति है. தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். ஓகே தேங்க்யூ. கீழே இறங்குங்க. கீழே இறங்குப்பா. மாமா கோவம் வந்துருச்சு. நீ இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன். தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன் ப்ரோ. விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு. விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு. அதையே வேண்டாம் நானும் கேக்குறேன். விஜய் என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு. விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன சார்? ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். என்னடா சொல்ல போற? திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி. கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குளிச்சிட்டு இருக்கற. டிவிகே ஒரு தூய சக்தி. இத சொன்னோம்னா உங்களுக்கு மூஞ்சில காரி துப்பலான்னு தோணுது. துப்பணும் போல இருக்கு. டிவிகே ஒரு தூய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ அறியாதியா என் முன்னாடி இருந்து போயிடு. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தர்மத்துக்கு உங்களுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாதுங்க மேடம். தர்மத்துக்கு எதிரா தீய சக்திங்க மேடம். மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு. என்னப்பா நிப்பீங்கல்ல? இனி எப்போதும் ஈரோடு தளபதியின் கோட்டை. தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்ப ஓட்டை. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? குழந்தைங்க பாக்குறதுக்கு ஆள் இல்ல வீட்ல. அப்புறம் எடுத்துட்டு வந்து தானே ஆகணும் குழந்தைங்க. வீட்ல லைவ்ல பாருங்க டிவில பாருங்கன்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அது எப்படி அண்ணனை வந்து லைவ்ல டிவிலயும் பார்க்க முடியும்? திருத்த முடியாது. உங்களை திருத்தவே முடியாது. அக்கா குழந்தைய பாத்துக்க ஆள் இல்லைன்னா வீட்டுல உட்காந்து பாத்துக்கோங்க. நீங்க விஜய பார்க்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. குழந்தைய பார்க்கணும்ன்றது அவசியம். இது என்ன ஒரு பதில்? இந்த கூட்டம் குழந்தை இருக்குதே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் நினைக்கிற கூட்டமா? கரூர் கூட்டத்துக்கு குழந்தைங்களை கூட்டு போய் என்ன ஆச்சுன்றத பாத்துருக்கீங்கல்ல. அப்படி பார்த்து கூட உங்களுக்கு புத்தி வராது. ஏன் இவ்வளவு தற்கொலையா இவ்வளவு முட்டாள்தனமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் விஜய் மாதிரியான ஆளுங்க ஆடுறாங்க. தயவு செஞ்சு கூட்டத்துக்கு குழந்தைங்களை கூட்டு வராதீங்க. இந்த நாயகி இப்ப திரும்ப நினைக்கிறேன்.
திருந்தவே திருந்தாது. எல்லா கட்சியிலும் பிரச்சார கூட்டம் இல்ல பொதுக்குழு கூட்டம் என்ன பண்ணாங்க? ஒண்ணு பந்தல் போடுவாங்க, இல்ல சாப்பாடு போடுவாங்க. டிவி வச்சு என்ன நம்ம போடுவாங்க, மரத்தை வெட்டி போடுவாங்க. அப்படி இல்லையா டிரான்ஸ்ஃபார்ம் சுத்தி வேலி போடுவாங்க. அதுவும் இல்லையா கக்கூசு சுத்தி கான்கிரீட் போடுவாங்க. என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு? என்னடா இதெல்லாம்? முடியல தலைவரே, முடியல. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே இந்த மாதிரி எப்பயுமே நடந்ததில்லை, இனிமேல் நடக்காது. அதான் வர்கீஸ். பாவம் அணிலங்க, நாளைக்கு எது மேல தாவுமோ? இன்னைக்கு கூட போறவங்க சொல்ல தாங்க முடியலையே. எங்கடா போறீங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? எதுக்குடா வரீங்க எல்லாம்? கரூர்ல நடந்த சம்பவம் வந்து அது யாருமே பொறுப்பு இல்ல. விஜயும் பொறுப்பு இல்ல, எங்க தலைவரும் பொறுப்பு இல்ல, வேற எதிர்க்கட்சி யாரும் பொறுப்பு இல்ல. என்னடா சொல்ற? அவருடைய ஜாதகத்துல ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு. அதுக்கு அது வந்து அந்த தவறை பூரா செய்து முடித்த தேவகுரு தான் இந்த தவறை செஞ்சாரு. அவருக்கு ஜெயில பிடிச்சு போடுங்க. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? தேவகுருவை ஜெயில பிடிச்சு போடுங்கள். இந்த குற்றத்தை செய்து முடித்தவர் தேவகுரு தான். தற்குறி தற்குறி. கிரியா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. இது அது இல்ல. ஐயோ தள்ளுகிறா தள்ளுகிறா. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்த ஆட்சி எதுனா அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. எந்த ஆட்சியில எங்களுக்கு பெண்கள் மத்திய ஒன்றிய செயலாளரா எனக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அடேங்க அப்பா. இப்போ சொல்றேன், விளக்கமா சொல்றேன், நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? ஓசில போற ஓசில போற ஓசில போறன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. வேண்டாம் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம். ஓசில போற ஓசில போற ஓசில போறன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. பாஸ், அப்ப நம்ம காட்டையும் கொடுக்கிறோம் கூட்டையும் கொடுக்கிறோம். பாஸ் வேண்டாம் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம். இல்ல குழந்தைய வச்சு நான் ஏறுறேன், உன்னை யாரும் வண்டி நிக்காது, இறங்காது, இறங்காதுக்கு முன்னாடியே உன்னை யார சொல்றது அப்படின்னு தற்கொலை அப்படி பேசுறான். இல்ல ரேஷன் கடையில ரேஷன் அரிசி வாங்கி திங்க முடியல தெரியுங்களா? நான் ரேஷன் கடையில ரேஷன் அரிசி வாங்கி திங்க முடியல. 10 ரூபாய்க்கு என்னால விற்க முடியுது அந்த அரிசி, ஆனா என்னால வாங்கி திங்க முடியல. கேட்ட மாதிரில வர சொன்னாங்க. தேவையில்லோட ஆட்சியே. இத்தனை வருஷமா நம்பி நாங்க வந்து தியேட்டருக்கு போனோம், அவர் நல்ல படம் கொடுப்பாருன்னு சொல்லி தானே போனோம். தற்குறி தற்குறி. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுனா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? சிலர் போய் சில்லறையெல்லாம் விட்டுறேன். மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. என்னப்பா நிப்பீங்கல்ல? அவன் போன பிச்சை காசு எங்களுக்கு பெருசா? இத்தனை உயிர் ஓய் கிடக்குது, அவனால என்ன செய்ய முடியும்? அரசியல் பண்ணுங்க வேணாம்னு சொல்ல, அதுக்காக கூட்டத்தை கூட்டி இந்த மாதிரி நெருக்கடி பண்ணி மற்றவங்களுக்கு மாசு காட்டி மற்றவங்க இருக்கிறவங்க எல்லாம் சாக வச்சு நீங்க அரசியல் பண்ணுங்கிறது என்னங்க இருக்குது? நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. டிவி கேடா. Hey, I've seen this one. This is a classic. கபாலிடா. டிவி கேடா. வந்துட்டாடா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், அவனுக்கு உங்களத்தாயே சொல்றாங்க, களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியா உட்கார்ந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். நான் வந்து 2 டைம் போட்டேங்கண்ணா. முதல்ல ரெட்டலைக்கு போட்டேன், அப்புறம் சீமானுக்கு போட்டிருக்கேன். இந்த வருஷம் விஜய் அண்ணன் நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க, 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க.
இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷந்தா. என்னடி சொல்ற? உங்கள மாதிரி தனிப்பட்ட முறையில தரக்குறைவா அசிங்கமா பேசுறதுதான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராது. அவன் இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா. அவன் திருந்திட்டேன்னு அவனே சொன்னான். வராதுன்னா நல்லாவே வரும், வராதுன்னா நல்லாவே வரும், வராதுன்னா நல்லாவே வரும். வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லு இல்ல வரான்னு சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற? வரும் தம்பி, ஆனா வராது. என்னடா இது ஓவரா இழுக்கிறான்? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.